இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடினது. அவரே சொல்றாரு, இந்த பாட்டுல வழக்கு போடணும்னு எங்க அண்ணன் மேலதான் போனோம், அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு. நீங்க என் மேலதான் போட்டிருக்கணும், நானே கேட்கணும், ப்ளீஸ் டூ இட், என்னை கைது பண்ணி உள்ள வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்க அவரை இங்க பாடினதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காம அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவு, அவர் தென்காசியில குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில இருக்க வருண் எஸ்பி அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவசியம்? சரி, வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை வண்டியில என்ன எத்தனை முறை ஏத்திருக்கீங்க? காவல்துறை வண்டியில தான் ஏத்துறீங்க, என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா? ஊடக எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க, வாங்க சீக்கிரம் சீக்கிரம்ட்டு. உங்களை மாதிரி ஊடகவியலாளரை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க? ஏத்தி பின்னாடி லாரியை வச்சு ஏன் இடிக்க வச்சீங்க? இதேதான் ஒரே ஃபார்முலா, ஒரே முறை, ஒரே மெத்தட். சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது, இவனுக்கு பின்னாடி லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது. எப்படி? ஏன் உங்க வண்டியில் ஏத்திட்டு எடுத்தவனே செல்போன் எதுக்கு? உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா? செல்போன் அதுக்கு நான் பல முறை 5 முறைக்கு மேல சிறைக்கு போயிருக்கேன். எடுத்தவனே செல்போனு கழுத்துல போட்டிருக்கு, சங்கிலி போட்டிருக்காரா, இடுப்புல அருணா கொடி கட்டிருக்காரா, அதுக்கு எல்லாத்தையும் அவுத்து யாரு பொறுப்புன்னு குடும்பத்துல ஒருத்தட்ட கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க. நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற? எதுக்கு எடுத்துட்டு போற? உன் வேலை என்ன? போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சீங்களா, கொடுத்தீங்களா? என் பிள்ளைகளுக்கெல்லாம் பறிச்சீங்க இல்ல, என்ன இறையில திருப்பி கொடுத்தீங்களா? என்னது இது? எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க? ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதம் வைங்கள, இத்தனை ஊடகவியாளர் கிடையாது, நான் ஒருத்தன் இல்ல, நான் கூட வேணாம், தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பார்ப்போம். 3 ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனையை சொல்லுங்க பார்ப்போம். கொடுமை, ஒரே சாதனை. போன தடவை 500 கொடுத்தோம், இப்ப 2000 கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு. அதை விட்டா சண்டாளங்கிற வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, திருமூலர் திருமந்திரம் இங்க இருக்கு. இது எங்க தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க, சங்கரர் காசியில் அங்கு என்ன சொன்னார், சண்டாளர் பக்தனும் தங்குரு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிருக்காரு. திருமூலர் கூட கம்பராமாயணம் பாருங்க. ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர். சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர், பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர். அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வேண்டுறேன். சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி, பல்லரெல்லாம் தேவேந்திரான மாதிரி, கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்களேன், அவ்வளவுதானே. வேற பேர் வச்சிருவோம். சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்க சொல்லுங்க, மச்சிருவோம். இல்லைன்னா நாங்க மாற்றி தர்றோம். எதுக்கு இவ்வளவு கஷ்டம்? இதெல்லாம் யார் தீ வச்சு கொடுத்துக்கல? திருமந்திரத்தை இல்ல கந்த சஷ்டி கவசத்தை இல்ல ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேல நடவடிக்கை எடுத்துட்டு எங்க மேல எடுங்க. ரொம்ப பாயிறீங்க, ரொம்ப துள்றீங்க. வாங்க, ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க, நானும் செய்யறேன். அவர் சொன்ன இதையும் சொல்றேன். லட்சக்கணக்கா என் இனம் சாகும் போது குருவி செத்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டங்களை வாங்கிட்டு வரும்போது இதே ஜாபர் செட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த பொட்டங்களை நசுக்கி தேய்த்தவர்கள் இவர்கள். தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால்ரசு குண்டை உருக்கி அதுலயும் தரமான பால்ரசை தான் குண்டா செய்ய முடியும் தோட்டாவை. அந்த தோட்டாவை செய்யறதுக்கு 30 லட்சம் 40 லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சு எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால்ரசு குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு 30 லட்சம் பறிச்சா 3 லட்சம் கணக்குல காட்டி உள்ளதுக்கு போட்ட பெருந்தகை யாரு? நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களேன் பார்ப்போம். தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழர் சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான், அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். ஒன்னா போட்டு தமிழ்ன தலைவன். நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம். எப்படி தலைவன் நீங்க? எந்த வழியில தலைவன்? இந்தி எதிர்ப்பு, இந்தி இருக்குதா இல்லையா? இங்க நீங்க நடத்துற பள்ளிக்கூடங்களே இந்தி. தமிழ் மீட்சி, வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும். வாழுதா? தமிழ் வீழுது, நீங்க வாழ்றீங்க. எங்க இருக்கு தமிழ்? தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் இருக்குதா? தமிழ் படிச்சா வேலை இருக்கா? வாய்ப்பு இருக்கா?
பேரு தமிழ்நாடு, தமிழனுக்கும் தமிழருக்கும் சுடுகாடு, தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு. என்ன வச்சிருக்கீங்க? நீர், தண்ணீர்கா? குடிக்க தண்ணி, படிக்க பள்ளிக்கூடம், பலாயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பலாயிரக்கணக்கான டாஸ்மார்க் திறந்துகிட்டு இருக்கீங்க. குஜராத் ஆண்டு ஒன்றுக்கு 55,000 பால் விக்குது. அவன் மாநிலத்தில் இருக்க பால் விற்பனை அந்த இது அமுது இங்க வரைக்கும் பரவுது, விரிவடை செய்யறான். நீங்க 45,000 கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க. சாராயம் வித்து வர்ற காசுல நாட்டுக்கு நல்லது செய்யறங்க நம்ம நீங்க இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி? அப்புறம் என்ன நன்மை இருக்குது? இத்தனை கொலைகளும் மிகுந்த போதையில தான் செய்யப்பட்டிருக்கு. நீங்க உங்க மனச்சான்ற சொல்லுங்க. தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர் வீட்டு வாசல்ல வெட்டி 6 பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும். நீங்க நம்புறீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, நம்புறீங்களா? அவனை பார்த்தாலே பயந்துருப்பான். போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது. இத்தனை கொலைகளும் போதையால தான். எப்படி சட்டம் இருக்கும், ஒழுங்கு இருக்கும்? நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க. குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல 6 பேர் கள்ளச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான், ஆனா ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியில இருந்து வந்துருச்சு. நீங்க போயிட்டு புதுச்சேரியில இருந்து வாங்க, எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தின்னு. அத்தனை சோதிச்சு அங்க இருந்து மதுப்பாட்டில் இங்க வரக்கூடாது தடுக்கிறவன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான். யாருக்கு தெரியாம வந்துருச்சா? இதை சொல்றதுக்கு வெக்கமா தோத்து போச்சா அரசு? என்னமா ஒண்ணு நாம அப்படியே அப்படி செய்யும் தான் சொல்லுவேன். புதுசா என்ன ஜெயிலுக்கு போறேன்னா? சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயில போட்டு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் கட்டி விட்டாரு. இன்னொரு தடவை நீங்க என்ன போடுங்க, எனக்கு ஒண்ணும் இல்லை, ஒரு வேலை இல்லை. உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பெடுத்துட்டு வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன். வேற என்ன? இப்ப கேட்கறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட. ஆவின் பால் விற்பாங்க. எங்கன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் பால் வளத்துறை அமைச்சரை பேச சொல்லுங்க. மாட்டு பால் விற்கிறீங்களா? மாடங்க மாடங்க மாடங்க. இது ஒரு அரசு, இதுக்கு வந்து ஆதரவு, அதுக்கு அப்பப்ப தேர்தல், கேவலம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.